இந்த வாரம் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, த ஆடிசி என்னோட ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ தான் ஆக்சுவலா பார்த்தேன். மூவி வந்து எப்படி இருந்துச்சு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா, இந்த மூவி கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த அளவுக்கு இருந்துச்சா, அவரோட பாஸ்ட் மூவியை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் பத்தி சொல்ல போறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மைலி மூவி பஃப், நாங்க ஸ்மைலி. ஹாய். அந்த மூவில வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, ட்ரோஜன் வார்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார் நடக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 10 வருஷம் கழிச்சு இந்த வார் முடியும் போது ஆடிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டோட மன்னன் அவங்க இந்த வார்ல வந்து கலந்துட்டு இருந்தா, எல்லாருமே வார் முடிச்சு கிளம்பும் போது ஆடிசிஸோட க்ரூ மட்டும் தனியா வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அவரையா ஒத்த கண்ண ராட்சஸ் அரக்கங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதை தாண்டி மனுஷங்க மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஹியூமன்ஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. பெரிய சுனாமி கிட்ட மாட்டிக்கிறாங்க. பறக்கிற மிருகங்கள் கிட்ட வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தடங்களை தாண்டி ஆடிசியஸ் எப்படி அவன் வீட்டுக்கு போய் சேர்றான். இதே சமயத்துல ஆடிசியஸ் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபுக்கு அவனோட நாட்டுல பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மன்னர்கள் வந்து அவங்க ஒய்ஃபையும் அங்க இருக்கக்கூடிய ஏரியாக்களையும் நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஆடிசியஸோட அவனோட பையன் தான் அப்பாவை காணுன்னு சொல்லிட்டு அவன் கடலுக்கு அவங்க அப்பாவை தேடி போறான். இதுல ஆடிசியஸ் அவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா, அவன் ஒய்ஃபுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆச்சா இல்லையா, அவன் பையன் ஆடிஸ் அப்பாவை வந்து கண்டுபிடிச்சானா கண்டுபிடிக்கல அப்படிங்கறத இந்த மொத்த ஆடிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட். விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செட்டே இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ரியலாவே போய் பார்த்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசா ரொம்ப பிரமாண்டமா வந்து காட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பக்கவா வந்து இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஆக்சுவலா வந்து விஎஃப்எக்ஸ் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிகலாவே போக ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஒத்தக்கண்ணன் தான் இருப்பாங்க, ஒத்தக்கண்ணன் காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து விச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒருத்தங்க காட்டியிருப்பாங்க. ஹியூமன்ஸா மாத்தக்கூடிய ஒரு விச்சு ஒரு காட்டியிருப்பாங்க. அது ஒரு சில மான்ஸ்டர் ஒரு புது மான்ஸ்டரா காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. ஆனா இது எல்லாமே எதுவுமே விஎஃப்எக்ஸே இல்லாம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கிரீன் ஸ்கிரீன் அது எதுவுமே கிடையாது. எல்லாமே முழுக்க ரியலா தான் போயிருக்காங்க. முக்கியமா சொல்லலாம் அந்த ஒத்தக்கண்ணை வந்து ஒரு பொம்மையா உருவாக்கி அவனை கை காலெல்லாம் அசைச்சு அனிமேட் பண்ணி அந்த மாதிரி தான் மூவில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பரா பிரம்மாண்டமா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க கொண்டு வரும்போது ஒரு மாதிரி ஹாரர் எஃபெக்ட் தான் வந்து ஃபீல் ஆனிச்சு. அந்த அளவுக்கு வந்து கொடூரமாவே காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேர்ட் ஆக்சுவலா வந்து டப்பிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்ல தான் பார்த்தேன். தமிழ்ல பார்த்ததுல டைலாக்ஸ் எல்லாமே நிறைய நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு அந்த வாய்ஸ் ஒரு செட் ஆகல. பட் அதை தாண்டி மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய தமிழ் வந்து வார்த்தைகள் ரொம்ப பர்ஃபெக்டா வந்து சிங்க் ஆனிச்சு. பட் சில வார்த்தைகள் வந்து மிக்ஸ் ஆகல. அது வழக்கமா நடக்கிறதா. அது ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. ஃபோர்த் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து ட்ரெஸ்ஸஸ். எல்லா ட்ரெஸ்ஸஸும் வந்து ஏன்ஷியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பக்காவா பண்ணிருந்தாங்க. முக்கியமா சொன்னா நீங்க எல்லாம் போஸ்டர்ல பார்த்தக்கூடிய அந்த ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெறித்தனமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஆர்மர்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா அந்த ஆர்மர் வந்து இருந்தது. பட் பேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்மரை வந்து எந்த அளவுக்கு வந்து போஸ்டர்ஸ்ல அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி எவ்வளவு இந்த மொத்த படத்தையும் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணது அந்த ஆர்மர் தான். பட் அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்மரை வச்சு ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. வெறும் ஆரா ஃபார்மிங் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்மரை போட்டுட்டு வந்து நிக்கிறவன் நிப்பான் அவ்வளவுதான். வந்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஷாட்டுக்குள்ளதான் வருவான். 8 ஷாட்லயும் வந்து அப்படியே நிப்பான். அவன் ஃபைட் கூட பண்ண மாட்டான். நிக்கிறதே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஃபைட் காட்டிடலாம். பட் அவங்க எந்த இடத்துலயும் ஃபைட் பண்ற மாதிரி எதுவுமே காட்டல. ஆனா நிக்கிறதே ஆர்எஃப் அப்படிங்க செம்ம மாசா இருந்துச்சு. நான் அதை வச்சு ஃபைட்டிங் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா எதுவுமே பண்ணல. இதுதான் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சுவலா நோலனோட படம் பாத்தீங்கன்னா வந்து பேட்மேன் ட்ரையாலஜி மட்டும் தான் பார்த்திருக்கேன். நோலன் வந்து நான் வேற எதுவும் பார்க்கல. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை வேற என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு. நோலன் படத்தை ஃபர்ஸ்ட் தேட்டர்ல போய் பார்க்கறது இதான் எனக்கு. நானும் என் ஃப்ரெண்ட் வந்து போய் பார்த்திருந்தோம். ஆக்சுவலா வந்து நோலனோட பாஸ்ட் மூவிஸ்ல நான் பேட்மேன் தான் பார்த்ததுனால பேட்மேன் கூட கம்பேர் பண்ணனா பேட்மேனோட ஸ்டோரிக்கும் இதுக்கும் கூட கம்பேர் பண்ண அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் ஓகே சொல்றேன். ஏன்னா ஸ்டோரிங்கிறது இந்த ஆடிசி எங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டோரி டெல்லிங் கூட கம்பேர் பண்ண அப்படின்னா எனக்கு இது கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா நிறைய விஷயங்களை காட்டியிருக்கணும். அதை நான் பத்தி அடுத்து சொல்றேன். எனக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப நார்மலா போற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப பேட்மேன் அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ஹை பிச்சை வந்து பிக் பண்ணல. எனக்கு ரொம்ப நார்மலாவே தான் போச்சு. பட் கிளைமேக்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் நெகட்டிவ் பாயிண்டா பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் தான். நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த பிளாக் கேரக்டர் கிடையாது. பட் அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. பட் அவ்வளவா இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரை பெருசா நோட்டீஸ் பண்ணிக்க முடியாது. அந்த கேரக்டர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைங்கனாலும் ஒண்ணுதான்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. பட் அந்த மூவில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் மற்றபடி அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. முக்கியமா எனக்கு நெகட்டிவா ஃபீல் ஆனது ஜெண்டையா தான். அத்தீனா கேரக்டர் ஆக்சுவலா வந்து இந்த புக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். அடிக்கடி வந்து வரக்கூடிய கேரக்டர் புக்கை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இன்னும் கொஞ்சம் காட்லியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க மாதிரி காட்டிக்கலாம். பியூட்டிஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரியான வேற ஆக்டர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. ஏன்னா காடா வந்து பார்க்க போறோம். அதனாலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம்னு தோணுது. இது நிறைய பேருக்கு வந்து ஏன்
டவுட்டா இருக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து முக்கியமா சொல்லணும்னா புக்ல இந்த அடிசியஸோட பையன் கேரக்டர் அவனை வந்து ரொம்ப பயந்தாங்கொழியா காட்டியிருப்பாங்க. அந்த பயந்தாங்கொழியா காட்டியிருப்பாங்க. அவன் அரண்மனைக்குள்ளார வந்திருக்க அவ்வளவு பேருக்கு கூடிய சண்டை போடாத பயந்துருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டரா அந்த சைல்ட காட்டணும். அதுக்கு அந்த கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் கம்மியா ஒரு மாதிரி சைல்டிஷ் ஃபேஸா தான் வேணும். பட் டாம் ஹாலண்டை பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அவனை நம்ம நிறைய படத்துல பார்த்திருக்கோம். முக்கியமா ஸ்பைடர்மேன்ல பார்த்திருக்கோம். அவனை ஒரு ஹீரோவே பார்த்து அவன் எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ணுவாங்கிற அந்த ஒரு இதை பார்த்த போது நமக்கு இவனை பார்க்கும்போது அவ்வளவு பயந்த கேரக்டரா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து வருது. அதனாலேயே எனக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியல. பட் ஓகே தான், நல்லா நடிச்சிருந்தாரு, நிறைய இடங்கள்ல நல்லா இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் சைல்டிஷ் கேரக்டரா கொடுத்துருக்கலாம், அது மட்டும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஆடிசியஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புக்கை நான் ஆக்சுவலா வந்து பார்த்தேன். அந்த புக்கை வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தேன். அந்த ஸ்டோரிஸை முழுசா வந்து இதுல எடுக்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 98 பாயிண்ட் வந்து அந்த மொத்த படத்தையும் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மொத்த புக்கையும் தான் வந்து படமா எடுத்திருக்காங்க. அதுல மிஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. முழுக்க முழுக்க அப்படியே வந்து கொண்டு வரல. பிகாஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அத்தீனா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த ஆடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த ஜேர்னியும் அத்தீனாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். முக்கியமான கேரக்டர் கூட எல்லாமே பேசுறதா தான் இந்த அத்தீனா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த மூவில அத்தீனா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் காட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல தான் வந்து அத்தீனா வந்து வர மாதிரி காட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடிசியஸோட பையன் கிட்ட தான் வந்து அதிகமா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அத்தீனா கேரக்டர். அதை தாண்டி வந்து நிறைய ஆடிசியஸ் கிட்டையும் நிறைய பேச மாதிரி இருக்கும். பட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அத்தீனாவை கம்மியாவே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரியில 1-2 இடங்கள்ல மட்டும்தான் அத்தீனாவை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு, அவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி இல்ல. இப்ப ஆடிசியஸ் இன்னொரு தீவுக்கு போயிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டு அங்க இருந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது நிறைய உணவுகள், தங்கறதுக்கு இடம், நிறைய நகைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவனோட சொந்த ஊருக்கு போவான். பட் ஆக்சுவலா வந்து இதுல அந்த சீனையே அப்படியே தூக்கிட்டாங்க. அது எதுவுமே போகல, டைரக்டா வந்து அவனோட ராஜ்யத்துக்கு போற மாதிரி அங்க நிறைய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே மாத்தி எடுத்திருக்காங்க. புக்கை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும். பட் மூவிக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் இதெல்லாமே ஒரு சில இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை புக்ல இருந்து இதுல எடுக்காம விட்டுருக்காங்க. அது மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணது. அதனால இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்டோரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா விஷுவல்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக இந்த மூவியை நீங்க ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். சப்போஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு நல்ல ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா கண்டிப்பா இருக்கும். அந்த விஷுவல்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஸ்டோரிஸ் நல்லா இருந்தது, பட் ரொம்ப நல்லா இல்லை, எனக்கு ஓகேவா தான் ஃபீல் ஆனிச்சு. இதை தாண்டி ஃபேமிலியோட கண்டிப்பா இந்த மூவி பார்க்கலாம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பாய்.